நான் ஃபாத்திமா ஃபரூக். நான் டிவியில் ரிப்போர்ட்டராக இருக்கேன். என் ஹஸ்பண்ட் பெயர் உமர் ஃபரூக். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸராக இருக்கார். நம்ம நாட்டு பெண்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் விளக்குகளை தேடி விழும் விட்டில் பூச்சிகளாக மாறிட்டாங்க? தற்பொழுது நம் இந்தியாவில் காதல் என்ற பெயரில் மோசடி செய்யப்படும் பெண்களின் எண்ணிக்கை தினமும் அதிகரிக்கிறது என்று புள்ளி விபரம் சொல்கிறது. அவர்களுக்கு சுயசிந்தனையே இல்லையா? ஏன் இந்த அவலம்? இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு பகுதியில் நிச்சயமாக பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஸ்பாட்டை செக் பண்ணு. ஹலோ, எஸ் சார், நான் இங்கே ஸ்பாட்டில் தான் சார் இருக்கேன். ஆமாம் சார், செக்ஷன் 302 and 376 சார். ஆமாம் சார், ஐ திங்க் இட் இஸ் கேங் மர்டர் சார். எஸ் சார், ஆம்புலன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் சார். நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் சார். எஸ் சார். குமார், 402 வாங்க. இங்க ஆல் எவிடன்ஸ் ஷுட் பி கெப்ட் சேஃப். ஓகே, டேக் இட் ஆல்.
இந்த அதிகாலை பனிக்காற்று எல்லாமே எங்கள் ஊரை ஞாபகப்படுத்துது. ஆமாம், எங்கள் ஊர் உண்மையிலே அழகாக இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் பைம்பொழிவு கிராமம். பேருக்கு ஏற்ற மாதிரியே பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்துட்டேன். நானும் அம்மாவும் மட்டும்தான். எங்கள் அம்மாவால் வாய் பேச முடியாது. அதனால் அந்த டீ கடை வருமானமே எங்களுக்கு போதுமாக இருந்தது. என் ஃப்ரெண்டு தஸ்லிமாவை பற்றி சொல்ல மறந்துட்டேனே. அவள் ஒரு 17 வயசு குழந்தை. எதை பற்றியுமே அவளுக்கு கவலை கிடையாது. வீட்டுக்கு ஒரே செல்ல பொண்ணு. எப்போவுமே தன்னை ரொம்ப அழகாக வெளியே காமிச்சுப்பாள். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாள். அப்படி இருந்து நாங்கள் நல்ல தோழிகள். என்னை அவங்க வீட்டில் ரொம்ப பிடிக்கும். பள்ளி இறுதி ஆண்டு படிக்கும் வயதில் கூட எல்கேஜி குழந்தையாக துள்ளித்திருந்த காலம் அது. பரீட்சை முடிந்து பள்ளிக்கு விடை கொடுத்து விட்டு வெளியே வந்த நாள். அம்மா, டீமா. ஐயோ, லேட் ஆயிடுச்சே. குரான் கிளாஸ் போகணுமே. என்னடி டைம் ஆயிடுச்சு, இன்னும் இவ்வளோ காணும். எங்கே போகிறா எங்கே வரா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம வேணா கிளம்பலாமா? கொஞ்ச நாளாவே அப்படிதான் இருக்கா. சரி வா நம்ம போலாம். ஏய் வெயிட் பண்ணுமா, தஸ்லிமா வரட்டும், எல்லாரும் சேர்ந்தே போலாம். ஏய் ஹாய். ஏண்டி, புது மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கேன் பாருங்கடி. அழகா இருக்கா? நல்லா இருக்கா? பாருடி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பாரு, இதுல ப்ளூடூத் எல்லாமே இருக்கு. மியூசிக், கேமரா, வீடியோ எல்லாமே இருக்கு. ப்ளூடூத் எல்லாமே இருக்கா? 8GB. என்ன சாங் வேணும் கேளு. டேய், என்ன சாங் வேணும்? என்ன சாங் வேணும்? நான் போட்டு காமிக்கிறேன். சரி போதும், போகலாம். போலாம் வா. ஹலோ திவ்யா, திவ்யா தானே பேசுறது? நான் திவ்யா இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது? எப்ப பாரு ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. இன்னுமாடி அவன் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான்? ஆமாண்டி, சாப்பிட்டாலும் ஃபோன் பண்றான். கக்கூஸ் போனாலும் ஃபோன் பண்றான். என்ன பண்றதுனே தெரியல. ஏன் சிரிக்கிற? எவ்ளோ டார்ச்சர் கொடுக்கறான் தெரியுமா? கால் அட்டெண்ட் பண்ணவா? அத ஆன் பண்றீ, சும்மா டைம் பாஸ் தானே. ஹலோ ஹலோ ஹலோ, நான் திவ்யா இல்ல. ப்ளீஸ், ஹலோ நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் திவ்யா இல்ல, திவ்யா இல்ல, திவ்யா இல்ல, திவ்யா இல்ல. இங்க பாருடி. இவ்ளோ மெசேஜா? பாரு, கூப்பிட்டான். ஹலோ, நைட் எல்லாம் இதே வேலை தான் பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமா. திவ்யா உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்டா? எஸ் ஷூர். அப்புறம் ஏன் நீங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்றீங்க? நீங்க திவ்யா தானே? அப்ப என் பேரை நீங்களே கண்டுபிடிங்க. ஒரே ஒரு க்ளூ கூட. என்ன க்ளூ? உன் பேரோட முதல் எழுத்து மட்டும் சொல்லேன். அப்ப என் பேரோட முதல் எழுத்து த. தபு? நோ. தன்ஷிகா? நோ. தென் தர்ஷினி? நோ. சரி, கடைசி எழுத்து சொல்லேன். நோ. கடைசி எழுத்து சொல்லேன். மா. தஸ்மா? இல்ல. ஆர் யூ முஸ்லிம்? ஐயோ, ஆமா. எஸ். என்னாச்சு?
சொல்லணும்னு நினைச்சேன். ம். உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆளும் நல்லா தான் இருப்பேன். சென்ட் யுவர் மெயில் ஐடி, நான் என்னோட ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறேன். சரி பார்க்கலாம். அப்படியா? சரி பாய். பாய். ஃபோட்டோ கிடைச்சதா? உன் போட்டோ தான் பார்த்துட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? அழகா இருக்கனா? சுமாரா தான் இருக்க. ஷாம் மாதிரி இருக்கனா? ஆ பயங்கர நினைப்பு தான். போ. இல்ல சுமாரா தான் இருக்க. ம். Hello? Hi, it's me. What's up, baby? I'm sorry. Listen, I'm gonna be late tonight. ஹலோ. ரெட் டி-ஷர்ட்ல சூப்பரா இருக்கு. இங்க எங்க பார். இருக்க? இங்க பார். நேரா பார். நேரா. டர்ன் லெஃப்ட். ஸ்ட்ரைட்டா பார். ஹாய். ஹாய். எப்படி இருக்க? How are you? I'm fine. ஒன்றும் இல்லை. பயந்துட்டியா? பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? ஓ நீங்க தான் படிக்கிறீங்க? இல்ல, இனிமே நான் வேலை செய்யறேன். சரி. Hello? Hi, it's me. What's up, baby? I'm sorry. Listen, I'm gonna be late tonight, so don't stay up and wait for me. ஹலோ. ஹலோ. ஹாய். என்ன பழக்கம்டி இது? ரோட்ல நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்க? Sure. ஏன்டி என் உயிரை வாங்குற? போயேன். என்னாச்சு? நாளைக்கு ரெஸ்டாரண்ட்ல வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்னு விரும்புறாங்க. ஓ ஷூர். ஏய் இதான் பாருங்க கார்த்திக். ஹாய். கார்த்திக் இவ பிரீத்தி, இவ ஈஸ்வரி. ஹாய். ஹாய். இவர் கார்த்திக். என்னாச்சு இவ்வளவு லேட்டு? என்ன சாப்பிடுறீங்க? நீ ஆர்டர் ஆமா. இருடி நானே ஏதாவது ஆர்டர் நீ பண்றேன். ஆர்டர். எக்ஸ்கியூஸ் மீ. மொத்த ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதானா? இல்ல இல்ல எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா ஃபாத்திமான்னு சொல்லிட்டு. ஃபாத்திமா வரலையா? அவங்கள எல்லாம் பார்த்தா அவ்வளவுதான், வேற வேலையே வேண்டாம். ஏ ஃபாத்திமா அவ ரொம்ப கன்சர்வேட்டிவ், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். Thank Thank you. you. ஆமா எதுல விட்டேன்? ஃபாத்திமா. அப்படி இன்னொருத்த அப்படியே கீழே விழுந்துட்டா. அப்படி What happened? பாத்தி, நீ எப்படி இங்க? யார் நீ? ஃபாத்திமா ப்ளீஸ் நீ சும்மா இரு. ப்ளீஸ் யார் நீ? What's wrong with you? யார் இவன்? ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுனா? ஃப்ரெண்ட். இப்படி கண்ட நாயோட சேர்ந்து Hello, சுத்திட்டு mind இருக்க your வெக்கமா இல்ல? இதெல்லாம் என் பர்சனல் விஷயம், இதுல நீ தலையிடாத. எதுடி உன் பர்சனல்? எவன் கூடவோ பழகுவ, அது உன் பர்சனலா? ஆமா பழகுவேன், உனக்கு என்ன? நீ பண்றது சரியில்ல தஸ்லிமா. அம்மாவுக்கு தெரிஞ்சா? என்ன அம்மான்னு மிரட்டிட்டு இருக்க? ஆ அம்மாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? யாருமே இல்லாத அனாதை தானே நீயே, தெருவுல இருந்து வந்தவ தானே. வேண்டாம் தஸ்லிமா, தேவையில்லாம பேசாத. தெருபுத்தி தானே உனக்கும் இருக்கும். தேவையில்லாம பேசாத, பேச்ச குறைச்சுக்கோ. என்ன தேவையில்லாம பேசுறேன்? உன் அந்தஸ்து என்ன தெரியுமா? உன் மூஞ்சிக்கெல்லாம் எவன் உன்கிட்ட பழகுவான்? என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இன்சல்ட் பண்றியா? பைத்தெரிச்சல்டி உனக்கு. என்ன மாதிரி இல்லையேன்னு உனக்கு எரிச்சல், அதான் இப்படி காஞ்சு போயிருக்க. வெளிய போய் பாரு, 4 பேர் எப்படி நடந்துக்கறாங்க, எப்படி இருக்காங்கன்னு. வேண்டாம் நீ தஸ்லிமா, பாட்டுக்கு உன் ரொம்ப இஷ்டத்துக்கு பேசுற ஆடாத. நீ. இறைவன் சொல்றியே, அவன் உனக்கு என்ன தந்தான்? எல்லாருக்கும் கொடுத்திருக்கான், உனக்கு என்ன கொடுத்திருக்கான்? எப்ப பார்த்தாலும் ஒழுக்கம்னு பேசிக்கிட்டு தூ போடி, போ வெளியில போன்னு சொல்றேன்ல. n'accuse
yaratmışsın nimetlerini biz kullarına ey yüce Allah. Ah nasıl şükredelim verdiğin bu kadar ihsanlarına ey yüce Allah. Her zaman ismin dilimizde ey Allah, ey Allah. Her zaman aşkın kalbimizde ey Allah, ey Allah. ஏன் தேவையில்லாம ஏன் விஷயத்துல தலையிடணும்? ஜஸ்ட் அவ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட். சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பா அவ கூட காஃபி சாப்பிட போனேன். அதுக்கெல்லாம் ஊ ஆன்னு ஏன் பிரச்சனை பண்ணணும்? நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படி முன்ன பின்ன தெரியாதவனோட காஃபி சாப்பிட போறது? இது சாதாரண விஷயம்டி. இதுக்கெல்லாம் போய் ஏன் பெருசு பண்ற? எது சாதாரண விஷயம்? அந்நிய ஆண்களோட பழகாதான்னு இறைவன் சொல்லியிருக்கான். அது உனக்கு சாதாரண விஷயமா? போதும் போதும், சாரி. ஏன் டல்லா இருக்க? ஒன்னும் இல்ல, சும்மாதான். ஆமா, நேத்து நைட்ல ஏன் உன் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி நடந்துக்கிட்டா? அவ சொல்றது சரிதானே? என்ன சரி? ஆமா, ஃபோன் பண்ண, பார்த்தோம், பழகணும். இப்ப ஒன்னா வெளியில போற அளவுக்கு வந்திருக்கோம். எப்படி? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா? நீ யாரு? நீ என்ன பண்ற? ஃபேமிலி எப்படி? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அப்ப என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகம் இல்ல, தெரிஞ்சிருக்கிறது நல்லது தானே. சரி, ஏன் தெரிஞ்சுக்கோ. என் பேர் கார்த்திக். எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. சின்ன வயசுல ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. எனக்கு எல்லாமே என் அண்ணா அண்ணி தான். எனக்கு அம்மா பாசனா என்னன்னு தெரியாது. அதை உங்ககிட்ட பாக்குறேன். இது தப்பா? அதெல்லாம் சரி கார்த்திக், ஆனா சந்தேகம் இதெல்லாம் தப்பில்லையா? இது தப்பா? கார்த்திக் இல்ல, கார்த்திக், கார்த்திக் ப்ளீஸ் சொன்னா கேளு கார்த்திக். ஹலோ அண்ணா, என்னடா? கார்த்திக் பேசுறேண்ணா. சொல்லு. ஆமா, எங்க இருக்கீங்க? ஆபீஸ். நாளைக்கு மீட் பண்ணலாம். ஐயோ கார்த்திக், இல்ல சொன்னா முக்கியம். கேளு கார்த்திக், வேண்டாம். வேண்டப்பட்டவங்களோட வரேண்ணா. யாரு? ரொம்ப முக்கியமானவங்க. யாரு? நாளைக்கு வந்து பேசுறேண்ணா. சரி வா. ஏன் கார்த்திக்? நாளைக்கு கார்த்திக், கார்த்திக் வேணா கார்த்திக். இல்ல, கார்த்திக். போறோம். கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக். கண்டிப்பா போறோம். கார்த்திக் வேண்டாம் ப்ளீஸ். கார்த்திக் கண்டிப்பா நாளைக்கு போறோம். ஷிட். என்னடா ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொன்னேன். நேரத்துல இருந்து படாத பாடுபடுத்திட்டு இருந்த. எங்கடா அவங்க? இதோ இங்கதான் இருக்காங்க. எங்க? இதோ இங்கதான் இருக்காங்க. இங்க. பேர் என்னம்மா? தஸ்லீமா. என்ன படிச்சிருக்க?
+2 படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் பண்ண போறேன். என்னம்மா பெரிய பொண்ணு மாதிரி சேலையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்க? என்னங்க வாதியார் மாதிரி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உட்கார சொல்லுங்க. உட்காருமா. உட்கார். ஏமா பயந்துகிட்டு இருக்க? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, சரியா பேசு. நீ என் பொண்ணு மாதிரி தாம்மா. தம்பி எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. தைரியமா இரு. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரி. அந்த பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்துடல. என்னங்க வந்த பொண்ணுகிட்ட இப்படி பேசி பேசி போர் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் உனக்கு தான் வாங்கிக்க. வாங்கிக்கமா. பிடிச்சிருக்கா? சரிம்மா, நாங்க அப்ப கிளம்புறோம். ஏய் ஒரே நிமிஷம், அண்ணல போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் என்ன பிடிச்சிருக்கு? நகையா? ஆஹா, ரெண்டும். பாத்திமா, விடு. பாத்திமா நான் சொல்றது நீ கேளு பாத்திமா. விடு. பாத்திமா நான் சொல்றது நீ கேளு. என்ன பண்ற நீ? சும்மா இருடி. பாத்திமா ப்ளீஸ். சும்மா இரு. என்ன பண்ற நீ? என்னடி இது? இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? எந்த ஃப்ரெண்டடி இப்படி நடுராத்திரி திட்டுத்தனமா வந்தா? இந்த பொறுக்கிக்கு பேரு ஃப்ரெண்டு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. மூடுறா வாய. நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு ஏன் இப்படி பேரை கெடுத்துக்கிட்டு திரியற? அன்னைக்கு என்னமோ பெருசா பேசின, இப்ப தெரியுதா உன் யோகியதை என்னன்ட்டு? பாத்திமா, பாத்தி நான் சொல்றது கேளு பாத்திமா. ஆமாண்டி, இறைவன் எனக்கு எதுவுமே கொடுக்கல தான். உன்ன மாதிரி காரு பங்களா எதுவுமே கொடுக்கல தான். ஆனா எனக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கான் ஆண்டவன். நல்ல மார்க்கத்தை கத்து கொடுத்திருக்கான் எனக்கு. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு நீ பண்ற எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. மானம் கெட்டவளே, நீ எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்தை பொண்ணுன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அந்நிய ஆண்களோட நல்லினமா பேசக்கூடாதுன்னு குரான்ல சொல்லிருக்கே, அதை நீ படிக்கல? இப்படி கண்ட கண்ட நாயோட சேர்ந்து சுத்திட்டு இருக்க உனக்கு வெக்கமா இல்ல? மூடுறா வாய. புனிதமான நம்ம மார்க்கத்தை இப்படி கலங்கப்படுத்துறியேடி. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஏய் விடு. போன கொடு. பாத்திமா, ஏய் போன போன கொடு. போன கொடு பாத்திமா ப்ளீஸ். விடு. ஏய் போன கொடு. பாத்திமா போன கொடு. வாப்பா, என்னம்மா? தஸ்லிமா எவனையோ கூட்டி வந்து மொட்டை மாடல படுத்து கிடக்குறா வாப்பா. என்னம்மா சொல்ற? ஆமா வல்லாயி, வல்லாஹி, நீங்க ஊருக்கு போக வேண்டாம் வாப்பா, திரும்பி வாங்க. நான் வர்ற வரைக்கும் அங்கேயே வெயிட். இங்கதான் இருக்கேன்.
என்னாச்சுமா? என்னாச்சு? ஏன் கோவம்? அடிச்சனம். பாத்திமா, வரேன்ப்பா. நீ சொன்னதெல்லாம் உண்மையாமா? அது அவகிட்டே கேளுங்க. யாரு? ரிவில்லர். இருங்க. அடிக்காதீங்க. என்னங்க இப்படி போட்டு அடிக்காதீங்க. விடுங்க. விடுங்க. சொல்றது கேளுங்க. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏன் கோவம்? விடுங்க. அடிச்சனம். பிள்ளையாடி படுத்து வச்சிருக்க. வாங்க. இப்படி வந்து உட்காருங்க. இப்படி கோவப்பட்டீங்கன்னா நம்ம குடும்பம் மனந்த வெளியே போகும். வாமா. அன்னைக்கு சொன்னதுக்கு பழி வாங்கிட்டேன். நான் லவ் பண்ண அதுக்கு நீ ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது. உனக்கு 17 வயசாயிடுச்சு. நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கே தெரியும். நல்லதுன்னு நினைச்சா குரான் எடுத்துட்டு உள்ளவா, அப்படி இல்லைன்னா உன் இஷ்டம். பொடி. நீ என்ன சொல்றது? உன்னை வச்சுக்கிறேன். Hello? Hi, it's me. What's up, baby? I'm sorry. Listen, I'm gonna be late. ஹலோ. ஹலோ, என்னாச்சுடா? அப்பா வந்தாரா? ஆமா, வாப்பா வந்தாரு, அடிச்சாரு. ம். நான் எல்லாம் ஓப்பனா சொல்லிட்டேன். ஓகே, நீ என்ன செய்ய போற? சரி, நீ வீட்டை விட்டு வந்துரு. வந்துடுறேன். நீ வீட்டை விட்டு வந்துரு. மீதி எங்க அண்ணன் பார்த்துப்பாரு. பார்த்துக்குவா? அழாத, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? ம், அழாத. ஏன் அழுகுற? அழாத. சரி. ஓகே, நான் அழ பார்த்துக்கிறேன். மாட்டேன். ஓகே, நீ என்ன நம்புறல்ல? தெரியும். நீ என்ன நம்புறியா இல்லையா? நீ நல்லா பார்த்துப்பேன்னு வெரி எனக்கு குட். தெரியும். நீ என்ன நம்புறியல்ல? நம்புறேன்டா. வெரி குட். சரிடா செல்லம். பாய். பாய். இது நம்ம தோட்டத்துல வேலை செய்யற பசங்க. இது நம்ம பண்ண வீடு தான். இதோ அண்ணன் இருக்காரு பார். வாமா, வாயேண்டா. பாப்பாக்கு தெரிஞ்சிருச்சு, ரொம்ப அடிச்சிட்டாரு. அதனால கார்த்திக் கூப்பிட்டான். போதுமா கார்த்தி, அவளை கூப்பிட்டு உள்ள போ. போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. வா போலாம். பார்த்து வாங்கப்பா, ரொம்ப இருட்டா இருக்கு. பார்த்தா படமா பயந்து. கவனமா கூப்பிட்டு போ. இது நம்ம பண்ண வீடு தான். இங்க ஏன் கார்த்தி இப்படி இருக்கு? அதான் ஒண்ணும் இல்ல. எதனால? பார்த்தா பழைய வீடு மாதிரி இருக்குன்னு பயந்துடாத. அண்ணி எங்க போனாங்கன்னு தெரியலையே. ம், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன்.
என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. ஏய், எனக்கு பயமா இங்கதான், இருக்கு. வேண்டாம் இங்கதான். கார்த்தி, என்னை விட்டுட்டு போகாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் இரு, பயப்படாத. ப்ளீஸ் கார்த்திக், வேண்டாம் கார்த்திக். ஒண்ணு இல்ல, ஒரே நிமிஷம் இரு, கார்த்தி. வந்துடுறேன். புஜ்ஜே 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 அண்ணா, அண்ணி வந்துட்டாங்களா? அண்ணி என்னடா பூஜி இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? நல்லா சார்க்கா? புஜ்ஜி இன்னைக்கு குச்சிப்புடி ஆடுற யார புடலங்கா வந்திருக்கா? என்னடா முட்டை?
தஸ்லிமாவை கல்கத்தாவில் உள்ள சோனாகஞ்ச் மாதிரி ஊரில் வச்சுட்டாங்க. அங்கே சில வருஷம் மனித மிருகங்களுக்கு நடுவில் நரக வேதனை அனுபவிச்சாங்க. ஆனால் எனக்கு மனதுக்கு பிடிச்ச சந்தோஷமான வாழ்க்கை. நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக அமைஞ்சது. என்னை அன்பை கவனிச்சுக்கிட்ட கணவர், அழகான குழந்தை, நிம்மதியான மனநிலையான லைஃப் போயிட்டு இருக்கும்போது அப்போதான் தஸ்லிமா ஊருக்கு வந்தான். அவள் எப்படி வந்தா தெரியுமா? நிச்சயமாக ஒரு பெற்றோரும் தங்களது பெண் குழந்தைகளை வளர்ப்பதில் நிறைய கவனமும் பொறுப்பும் வேண்டும். அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். வயது வந்த பெண் குழந்தைகள் செல்போன் மற்றும் இன்டர்நெட் சாதனங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறாங்களா என்று கண்காணியுங்க. அந்நிய ஆண்களோடு பழக வேண்டாம் என எச்சரிக்கை வேண்டும்.